இந்தியன் ஃபுட் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது காராமணி கிரேவி. பிளாக் ஐட் பீஸ்னு சொல்லுவாங்க. நம்ம கொண்டக்கடலை, பட்டாணி, சனா மாதிரியே செய்யலாம். ரொம்பவும் நல்ல சத்து உள்ளது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அமோகமான ஒரு பட்டாணி வகைன்னு சொல்லலாம். இதை நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். காஞ்சதும் கிடைக்கிது, ஃப்ரெஷ்ஷும் கிடைக்கிது. நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது காஞ்சது தான். 1 கப் அளவுக்கு எடுத்து 2 மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சாலே இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக தான் ஊறிடுது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்னால் ஒரே ஒரு விசில் வந்தால் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த காராமணிக்கு தேவையான அளவுக்கு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பில் இது வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரோட லிட்டை நம்ம மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நல்ல படபடான்னு பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வரணுன்னா இதில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காராமணியில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கிழங்குலேருந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். கொத்தமல்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சு ஒரு விசிலில் எடுத்து வச்சுருந்த காராமணி இங்கே பாருங்கள் எவ்வளோ மெத்துன்னு இருக்குது. இதை இப்போ நாம் சாஃப்டாக இருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். காராமணி வேக வச்ச தண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் போல் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை கம்மி தீயில் நம்ம வேக விடலாம். அப்பப்போ கிளறி கொடுங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கனமான வாணலி வச்சிங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்லாவே வரும். இது சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். நீங்கள் தோசை, இட்லி இல்லைன்னா சாதத்துக்கூடையும் போட்டு சாப்பிடலாம். மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து சுட சுட இன்றைக்கி ஃபுல்கா ரொட்டி கூட தாங்க பரிமாற போகிறேன். அவ்வளவும் சத்துக்கள் நிறைந்த காராமணி கிரேவி ரெடியாக இருக்குது. சாதத்துக்கு கூட பரிமாறலாம். அப்பளம், சாலடு கூட இது பரிமாறினா நல்லாயிருக்கும். நான் சப்பாத்தி 2 ஃபுல்கா ரொட்டி கூட இன்றைக்கி பரிமாறியிருக்கேன். இந்த மாதிரி சுட சுட அழகாக அடுக்கி பரிமாறி காட்டுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். காராமணி கிரேவி கூடவே தயிர் பச்சடி, மேலே ஜீரகப்பொடியும் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். 2 ஃபுல்கா ரொட்டி, கொஞ்சம் தக்காளி பழம், கொஞ்சம் வெங்காயம், ஒரு ஸ்லைஸ் லெமன், சாலடு. இது மாங்காய் ஊறுகாய். இதோட ரெசிபி கூட என்னோட சேனலில் இருக்குது, வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அருமையான அட்டகாசமான சத்துக்கள் நிறைந்த காராமணி பயிறு வச்சு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சாஃப்டாக சப்பாத்தி வரத்துக்கு எப்படி மாவு பிசைறது, எப்படி சப்பாத்தி போடுறது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ இதை மாதிரி டம்ப் பண்ணி காராமணி கிரேவியை நிறைய அள்ளி இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவுடன் சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.